வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா 99 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இந்த வைகாசி மாதத்துல கும்பராசி நேயர்களுக்கு ஏற்பட்டுள்ள பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த கும்பராசி நேயர்கள் வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நிகழ இருக்கின்றது, அவர்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றதா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா துர்திருஷ்டமான விஷயங்கள் நடக்க இருக்கின்றதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கும்பராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு விநாயக பெருமானை பிடிக்கும் அப்படிங்கும் பொழுது ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வைகாசி மாதம் ரிஷபராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் வைகாசி மாதமாகும். ஆயுள், செல்வம், புத்திர பேரு அனைத்தையுமே வழங்கக்கூடிய மாதம் வைகாசி. சூரியனுடைய சொந்த வீடு சிம்மராசி. 10ஆம் வீடு என்பது தொழிலை குறிக்கும். சூரியன் தனது சொந்த ராசிக்கு 10ஆம் வீடாகிய ரிஷபத்தில் அதாவது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் காலமே வைகாசி மாதங்களாகும். வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் அதேபோல் வைசாகம் என்றும் அழைப்பார்கள். வேதம், புராணம் ஆகியவை போற்றுகின்ற மாதம் வைகாசி. வைகாசி மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை பார்க்கும் பொழுது மேசத்தில் ராகு, ரிஷபராசியில் சூரியன் மற்றும் புதன், துளராசியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சனி, மீனத்தில் குரு மற்றும் சுக்கிரன் என சஞ்சாரங்கள் செய்கின்றன. வைகாசி 3ஆம் தேதி செவ்வாய் மீனத்திற்கு இடம் பெயர்கிறார். 9ஆம் தேதி சுக்கிரன் மீனத்தில் இருந்து மேசத்திற்கு இடம் மாறுகிறார். 20ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 21ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதியில் செல்கிறார். சாணக்கியத்தனத்தினால சாதனை புரியக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். இவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் குதூகலமான ஒரு பலன்களை அனுபவிக்க போகின்றார்கள் என்றே சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வேகத்தையும் விவேகத்தையும் தந்து தொழிலில் வெற்றி பெற வைப்பார். அதேபோல் நீண்ட காலமாக பார்த்திங்கன்னா தடைபட்டு இருந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். புதன் 3ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றிகளும் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் சாதகமாகவே உங்களுக்கு முடியும். புதிய தொழிலில் முதலீடு செய்வீர்கள். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதனால பல வகையில் உங்களுக்கு பொருளாதார நிலைகள் உயரும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளங்களும் பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும். சில்லறை வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவார்கள். மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வாக்கிலுமே நாக்கிலுமே பார்த்திங்கன்னா கவனங்கள் தேவை. வார்த்தை தவறினால் அவமானங்கள் சேரும். 3ஆம் இடத்தில் இருக்கிறார். சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும். உறவுகளுக்குள் உண்டான சங்கடங்கள் நீங்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் கேது அமர்ந்து இருக்கிறாரு. அதனால தந்தையார் உடல்நிலையில் பாதிப்புகளும் ஏற்படலாம். கவனங்கள் தேவை. உங்களை எதிர்த்தவர்கள் பலம் இழந்து போவார்கள். தொழிலில் இருந்த போட்டிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா களை எடுப்பீர்கள். 7.5 சனியினால பல பாதிப்புகள் உங்களுக்கு உண்டாகி பின்னர் சரியாகும். இந்த மாதத்தில் செயலில் வெற்றி, பொருளாதார செழிப்பு, மகிழ்ச்சிகள் ஆகியவை அனுகூல பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதைகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடனான உறவுகள் சுமூகமாகவே காணப்படும். குடும்பத்தோடு புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கையும் சேரும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதேபோல் பெண்களால் ஆதாயங்கள் உண்டாகும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பெரியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெரியோர்களினுடைய ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பர். அதே போல் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். தாய்வழி உறவுகளால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பார்த்திங்கன்னா வீடுகளும் களை கட்டும்.
குலதெய்வ பிரார்த்தனையை இப்பொழுது நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். தந்தையினுடைய ஆலோசனையினுடையது பயனுள்ளதாக இருப்பதுடன் முன்னேற்றத்துக்கும் உங்களுக்கு வழிகாட்டுவதாகவே அமையப்பெறும். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பணியாளர்கள் உற்சாகமாக பணிகளில் ஈடுபட்டு மேலதிகாரியினுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரங்களில் பொருளாதார வளங்கள் அதிகரித்து காணப்படும். பகைவர்களுடைய இடைவரும் அரசு வகையில் அனுகூலமற்ற போக்கும் மறையும். திடீர் பணவரவுகளும் இருக்கும். போட்டிகளை நீங்கள் சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள். புகழ் பாராட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு அரசாங்கத்தினுடைய சார்பில் விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல மாணவர்களுக்கு சிரத்தை எடுத்து படிப்பது அவசியம். ஆசிரியர்களினுடைய அறிவுரையை கேட்டு நடக்கவும். போட்டிகளில் வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஆனந்தமும் அதிகரிக்கும். தோழிகள் ஆதரவுடன் செயல்படுவர். அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாகவே உங்களுக்கு இருப்பார்கள். கணவன் மற்றும் குடும்பத்தாரினுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலன்களையே பெறுவர். சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு லாபங்களும் அதிகரிக்கும். இந்த மாதம் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியும் இருக்கும். திடீர் கோபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்தவர்களால் இருந்த தொல்லைகள் உங்களுக்கு குறையும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல்கள் இருந்தாலுமே முடிவில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக வேலைகள் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். அதே நேரங்களில் உழைக்க வேண்டியும் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனாலுமே கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கலாம். அதேபோல் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள் குறையும். பெரியோர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகளிடம் இனிமையாக பேசுவது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலம் நன்மைகளும் ஏற்படும். கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டங்கள் இது அப்படின்னே சொல்ல வேண்டும். அதேபோல் கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையிலே நீங்கள் செல்வீர்கள். அரசியல்வாதிகளுமே சமூக சேவகர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் நன்மை தீமை என கலந்து கிடைத்தாலும் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண கூடுதல் கவனமுடனும் ஆசிரியர்களினுடைய உதவியுடனும் பாடங்களை படிப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் புகழ் பாராட்டு எல்லாமே சேரும். நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். எதிர்பார்த்த பதவிகளும் சேரும். நல்ல பலன்கள் கிடைத்தாலுமே அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மையை கொடுக்கும். இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். உங்களுடைய கையிருப்பும் கூடும். தடங்கள் இன்றி எல்லா காரியத்தையுமே முடிப்பீர்கள். பண தட்டுப்பாடுகள் உங்களுக்கு நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் குழப்பங்கள் தீரும். எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்பார்த்த வெற்றிகள் தாமதமாக கிடைக்கும். ஒதுங்கி இருந்தால் கூட வலுக்கட்டாயமாக எதிலாவது பார்த்தீங்கன்னா ஈடுபட சுற்றமும் நட்பும் தூண்டுவார்கள். கவனமாக அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மந்த நிலைகள் காணப்பட்டாலும் வருமானங்கள் சேரும். புதிய முயற்சிகள் காலதாமதமாகவே முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் வாடிக்கையாளர்களிடம் வாக்குவாதத்தையும் கொஞ்சம் தவிர்ப்பது, அனுசரித்து பேசுவது, இந்த மாதிரி செய்து கொள்வது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே கூடுதல் பணியை கவனிக்க வேண்டி இருக்கும். அப்படி செய்வதனால உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். மேலதிகாரிகளிடமும் சக பணியாளர்களிடமும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அமைதி ஏற்பட குடும்ப உறுப்பினர்களுடன் நிதானமாக பேசுவதும் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. மேலுமே உங்களுடைய வியாபாரங்கள் பார்த்தீங்கன்னா மந்த நிலையில் இருந்தாலும் வருமானங்கள் பார்த்தீங்கன்னா போதுமான அளவிற்கு காணப்படும். உங்களுடைய புதிய முயற்சிகளானது இப்பொழுது பார்த்தீங்கன்னா எடுபடாது. ஸோ அதனால் இப்போதைக்கு நீங்கள் உங்களுடைய புதிய முயற்சிகள்லாம் தள்ளி வைப்பது நல்லது. மேலும் பரிகாரமாக விநாயகரை சனிக்கிழமைகளில் வணங்கி வருவது மன அமைதியை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு கடன் தொல்லைகளும் குறையும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.